அண்மை செய்தி ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கு நடவடிக்கை ஏதேனும் காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கா? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கடந்த வாரம் 5ஆம் தேதியும் இன்று 12ஆம் தேதியும் ஆக 2 ஞாயிற்று தினங்களில் சுமார் 41 ரயில்கள் சென்னையிலிருந்து தாம்பரம் வரை செயல்படும் இந்த மின்சார ரயிலானது ரத்து செய்யப்படும் என தென்னக ரயில்வே நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் அந்த தண்டவாளத்தில் நடக்கும் அந்த பணிகளின் காரணமாக இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால ரயில் ரத்தின் காரணமாக தற்பொழுது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிகப்படியான பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி ரயில் ரத்து காரணமாக தனது சொந்த வாகனத்திலும் பயணித்து வருவதால் இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பேருந்து நிலையம், மேம்பாலம் அருகே என அனைத்து பகுதிகளிலும் வாகன நெரிசலானது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மேம்பாலம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இல்லாத காரணத்தினால இந்த வாகனங்கள் நகர முடியாத நிலையில அந்த மேம்பாலத்திலிருந்து இறங்கி வரும் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று சிக்கி தவிப்பிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில குறைந்த அளவே அங்கே போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருவதனால இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். இதனால பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வரும் அந்த சாலை, அதே போல முடிச்சூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வரும் இந்த சாலை, வேளச்சேரியிலிருந்து தாம்பரம்புரம் அந்த மேம்பாலம் ஆகிய சந்திக்கும் அந்த மேம்பாலம் பகுதியானது தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இடத்துல இந்த போக்குவரத்து போலீசார் அதிகப்படியான அந்த இடத்துல நியமித்து அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கடந்த 2 வாரங்கள், அதாவது கடந்த வாரங்களிலும் இந்த வாரங்களிலும் இந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதனால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இது போல காலகட்டங்களில் அதிகப்படியான போக்குவரத்து போலீசார் இந்த இப்பணியில ஈடுபட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி டேனியல்.